தொடர்ந்து அதிமுக பாஜக இன்னும் தொகுதி பங்கீட்டில் ஒரு சிக்கல் நீடிக்குது. ஆனால் பின்னாடி தொடங்கிய திமுக முக்கிய கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்ட தொகுதிகளை ஒதுக்கி இருக்காங்க. எலெக்ஷன் ரேஸ்ல திமுக முன்னிலையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2026 2.0 அனைத்தும் 4 கால் பாய்ச்சல் தான் சென்று கொண்டிருக்கின்றது. திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் 8 கால் பாய்ச்சல் சென்று கொண்டிருக்கின்றது. அந்த பாய்ச்சலின் வேகத்தின் காற்றை கூட பின்னால் வருகின்ற எதிர்க்கட்சிகள் பிடிக்க முடியாது என்பது இந்த தேர்தலில் வெற்றி உறுதிப்படுத்தும். இந்த பஞ்சு டைலாக் எல்லாம் பதில் சொல்லி இருக்க முடியாதுங்க. தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றது என்ன அப்படின்னா, அரசாங்கத்தோட தவறுகளை மறைக்கிறதுக்காகத்தான் தொடர்ந்து இந்தி திணிப்பு விஷயங்களை திமுக பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்துக்கு ப்ரமோஷன் வேணும் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது. தமிழிசைமா நிறைய நாள் ஊர்ல இல்லாம போயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் தானாலாம் எடுக்கல. இவங்க அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷனில் எழுத போய் தானே போய் அழிக்கிறதுக்கு போகிறாங்க. அதை கையில் எடுத்து முதல்வர் ட்வீட் போடுறாரு. உடனே நீங்கள் தூங்கி நின்று அந்த சர்க்கார் வீழ்ச்சிக்கிட்டு அந்த இந்தி நாங்களாக எதையும் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் மக்கள் மனதில் எங்கள் முதல்வர் வீற்றிருக்கின்றார். மக்களோடு மக்களாக இருக்கின்ற நாங்கள் எதையும் தேவையில்லாத ஒரு பொருளை கையில் எடுத்து விளம்பரம் தேடுகின்ற அவசியம் இல்லை. அண்ணா பத்தி தொடர்ந்து திமுக பேசிட்டு இருக்காங்க. ஆனா அண்ணாவோட ஆட்சி மாதிரி இல்ல திமுகவோட ஆட்சி. ஒரு அண்ணா பசுனா பசு மேல கூட காக்கா மாதிரி தான் திமுக ஆட்சி செயல்பட்டு இருக்கு. அண்ணாவை பத்தி எந்த திமுக அமைச்சர்களுக்கும் ஒரு 10 வார்த்தை கூட எழுத தெரியாது அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்றாரு. அண்ணாமலைக்கே இந்த தமிழ்நாட்டுக்கும் என்னமா சம்பந்தம்? அவர் எப்பயாவது ஒரு தடவை தான் இருப்ப காட்டிக்கிறதுக்காக இது மாதிரி ஒரு எதிர்வார்த்தை வைக்கிறாரு. இதுக்கு நம்ம எதிர்வாதம் பண்ணோம்னா உடனே அவருக்கு ஒரு விளம்பரம் போய் சேருது. இது தவிர்த்து அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு பயனுள்ள ஏதாவது செய்திருக்கின்றாரா? எந்த வகையிலாவது தமிழ்நாட்டோட அரசியலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா? வருகின்ற போதே பாரதிய ஜனதாவில் பதவியோடு வந்தவர், வருகின்ற போதே பாரதிய ஜனதாவிற்கு வருகின்ற போதே பதவி சுகத்தை அனுபவித்தவர். இந்த மக்களுக்காக இந்த மக்களுடைய தேவைகளை அறிந்தவரா புரிந்தவரா? அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு